நான் ராசவள்ளிக்கிழங்கு களி கிண்ட போகிறேன். இங்கே பாருங்க, இது லைட்டாக முளைச்சிட்டு ஆனால் செம்ம கலர். கைஸ், இது இந்த தோல் வந்து பட்டா கடிக்குமா? எனக்கு சொல்லலை தோல் பட்டா கடிக்குமாண்டு. சொல்லாமல் என்ன கட் பண்ண விட்டுட்டா. ஓகே, ராசவள்ளிக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. இந்த வேறங்கோ கலவப்புறன் தண்ணி விட்டு ராசவள்ளிக்கிழங்க அவிய வச்சாச்சு. நீ அவிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் சொல்லுவேன். பாய். இது தேங்காய் பால். அதையும் பாத்திட்டு இருக்கு. தேங்காய் பால் முதலாம் பால் நல்லா இருக்குதான், திக்காக இருக்குதான் ஆற்றிட்டு இருக்கு. ராசவள்ளிக்கிழங்கு அவிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போடணும் கைஸ். பாருங்க கைஸ், ராசவள்ளிக்கிழங்கு அவிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து ராசவள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டாக செய்கிறபடியா கைஸ் கொஞ்சம் உப்பு போடணும். நிறைய உப்பு போடுறத விட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். ஏலக்காய் ஊற்றி வச்சுக்கேன். பாலுத்துங்க ஊற்றியாச்சு. ஏலக்காயும் போட்டாச்சு. இதுக்கு சுகர் ஒரு 2 ஸ்பூன் போட வந்து நான் கைஸ் 2வது ஸ்பூன் கவுண்டு கொண்டுட்டுது. இன்றைக்கு ராசவள்ளிக்கிழங்கா அல்லது சுகர் கிழங்கான்னு தெரியல. பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் சவ்வரிசி போடணும். ஆண்டிக்கு வந்து சவ்வரிசி பிடிக்குமா, அதனால நாங்கள் சவ்வரிசி போடுறோம். சில பேருக்கு சவ்வரிசி போடுறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நாங்கள் ஆண்டி விட்ட செய்கிறபடியாக ஆண்டிக்கு பிடிச்சிருக்கோம். அப்போ ஆண்டி இந்த விருப்பப்படி செய்கிறோம். ஓகே கைஸ், ராசவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிட்டு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் சுகர் கூடவா இல்லையாண்டு. நாங்கள் அவுட்டு கொட்டினதுனால இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே.